சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது எனக்கு பயமாகத்தான் இருக்கிறது. ஒரு தெய்வமாக இருக்கிறேன், எனக்கே பார்க்க பயமாக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு உன்னை பார்க்க பயமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் யார் என்ன ஏது என்று கூட நீ யோசிப்பது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் யாராவது வந்து உன்னிடம் உதவி கேட்டால் உடனடியாக ஓடி போய் உதவி செய்கிறாய். அவன் நல்லவனா கெட்டவனா என்பது பார்ப்பது கிடையாது. அது மட்டும் அல்ல, ஏற்கனவே அவன் உனக்கு கெட்ட விஷயத்தை செய்திருக்கிறானா என்பதையும் நீ பார்ப்பது கிடையாது. எல்லா விஷயத்திலும் நீ அவசரப்பட்டு செய்கிறாயா, இல்லை அவர்களுக்கு உதவி செய்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாயா என்பது தெரியவில்லை. ஆனால் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும், முடியும் அளவுக்கு எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாய். நீ காப்பாற்று, அதில் எந்த ஒரு தவறும் அல்ல. ஆனால் அவர்களுக்கு அந்த பிரச்சனை எதனால் வந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? புரிகிறதா? எதனால் அவர்களுக்கு அந்த பிரச்சனை வந்தது? ஒரு ஆபத்தில் இருக்கிறார்கள் ஒருவர், அவரை நீ போய் காப்பாற்றப் போகிறாய், உன்னால் முடிந்த ஒரு உதவிகளை செய்ய போகிறாய் என்றால் அவர்கள் அதுக்கு முன்னாடி என்ன செய்திருந்தார்கள், என்ன விஷயத்தை அவர்கள் செய்ததினால் அவர்களுக்கு அந்த ஆபத்து வந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய இஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்த தேவையில்லாமல் ஆபத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். இப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏன் இந்த இடத்திற்கு வந்து இவ்வளவு தூரம் உன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்ற மிகப்பெரிய பிரச்சனை உன் அருகில் இருக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கு வர இருக்கிறது. அது இரவு ஏதாவது சத்தம் கேட்கிறது, அவர்கள் வீட்டில் ஆபத்து என்று ஓடிப்போய் வெளியில் கதவை திறந்து போய் நின்று விடாதே. ஏனென்றால் அவர்கள் வீட்டில் என்ன பிரச்சனை என்பது தெரியாமல் ஏதேதோ விஷயங்களை செய்து விடாதே. ஏன் தெரியுமா? நீ இன்று அக்கறையோடு செய்வாய், ஆனால் நாளை அந்த பிரச்சனையே உன்னால் தான் வந்தது என்று சொல்லிவிடுவார்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லோருக்கும் நல்லது செய்கிறாய். எல்லா விஷயத்திலும் இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்கிறாய். ஆனால் சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மேல் இருக்கும் தவறை உன் மீது திருப்பி விடுவார்கள். இப்பொழுதும் அதே போலத்தான் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. யாருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நடக்கிறது என்று தெரியாமல் எந்த ஒரு பிரச்சனையிலும் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு உதவி செய். நீ சில சமயம் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கொள்கிறாய். அப்பொழுது எனக்கு தோன்றுவது, இந்த பெண் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறார், எதற்காக இந்த பிள்ளை இவ்வளவு அவசரப்பட்டு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறது என்பதுதான். என்னுடைய அழகான பிள்ளையே, வாழ்வில் நீ நிறைய நல்லதுகளை செய்ய வேண்டியது இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், எல்லா விஷயத்திலையும் பொறுமை கொள் என்று. இன்று இரவு உன்னுடைய அருகில் இருக்கும் வீட்டு சில சத்தங்கள் கேட்கும். ஆனால் எடுத்த உடனேயே ஓடிப்போய் அவர்களுக்கு உதவி செய்யவே வேண்டாம். ஏனென்றால் அவரவர்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது என்றால் அவரவர்கள் நிச்சயமாக பார்த்து கொள்வார்கள். அவசரப்பட்டு நீ போய் அந்த இடத்தில் நின்று ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது, நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைத்திற்கும் பிரச்சனைக்கும் காரணம் என்றும் சொல்லிவிடுவார்கள். அங்கு வேறு ஏதாவது தவறுகள் நடந்தது என்றால் அதில் உன்னுடைய பெயர்களும் தான் அடிபடும். நீ எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவு பிரச்சனையிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. முக்கியமாக உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய். அதில் நான் எந்த ஒரு சிறிய தவறையும் நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன். உதவி செய், ஆனால் யார், எப்படி, எதனால் அவர்களுக்கு பிரச்சனை வந்தது என்று பார்த்து செய். இரவு நேரத்தில் உன்னுடைய அருகில் இருக்கும் வீட்டிற்களுக்கோ இல்லை எதிர்த்தாப்பில் இருக்கும் வீட்டிலேயோ ஏதாவது சத்தம் கேட்கிறது என்று ஓடிப்போய் எந்த விஷயத்திலும் இறங்கிவிட்டு பின்பு தவிக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் சற்று நிதானமாக யோசி. ஒரு முறைக்கு 2 முறை அவர்கள் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்திருக்கும், என்ன ஏது என்று தெரிந்து கொண்டு அவர்களுக்கு போய் உதவி செய்யும் வழியை பார். அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ போய் மாட்டி உன்னுடைய வாழ்க்கைக்கும் ஏதாவது ஆபத்து வர வைத்து விடாதே. புரிகிறதா? உன்னுடைய நன்மைக்காகத்தான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும்
வராது. சத்தம் கேட்கிறதே, நம்முடைய அருகில் இருப்பவர்கள் தானே, அவரினால் என்ன பிரச்சனை வந்துவிடும் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். யாரால் எப்படி பிரச்சனை வரும் என்பது தெரியாது. ஆனால் முன்னெச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் நீ அதை பிடித்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். சிலருக்கு சில விஷயங்கள் புரிவது கிடையாது. அது அடிபடும் பொழுதுதான் அவர்களுக்கு புரிய வருகிறது. இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் நீ எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், எந்த சத்தம் கேட்டாலும் வெளியில் போகாமல் இருப்பது உன் வாழ்க்கையில் மிக மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். நான் இருக்கிறேன் உனக்காக. எல்லா விஷயத்தையும் முன்பே சொல்லி உன்னை காக்க நான் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்னொரு விஷயத்தை இந்த நேரத்தில் உனக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை என்றால் முதலில் போய் நிற்கிறாய். எல்லாமே எனக்கு புரிகிறது, எல்லாமே எனக்கு தெரிகிறது. ஆனால் யார் வீடாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து சற்று நீ ஒதுங்கி இருப்பது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் ஆகும். எல்லா விஷயத்திலும் அவசரப்படாமல் இருந்தாலே உன்னுடைய வாழ்வில் மிக மிக பெரிய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். என்னுடைய அழகான கண்மணியே, எதையும் நினைத்து வருந்த வேண்டாம். எல்லா இடத்திலும் நான் இருப்பேன் என்ற நம்பிக்கைக்கு வா. நிறைய போராட்டங்களை நீ போராடி விட்டாய். இனிமேலாவது நம்பிக்கையோடு இருங்கள். எல்லா விஷயத்திலும் நான் இருக்கிறேன் உங்களுக்காக. ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கட்டும். திருப்தியான வாழ்க்கைகள் உங்களுக்கு இருக்கட்டும். நான் இருக்கிறேன். ஜாக்கிரதையாக இருங்கள். பக்கத்து வீடோ எதிர்த்த வீடோ உனக்கு தெரிந்தவர்கள் வீடோ அவர்கள் வீட்டில் பிரச்சனை, அவர்கள் வீட்டில் எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை செய் என்று யாராவது ஏதாவது சொன்னால் போய் அங்கு நின்று கொண்டு தேவையில்லாமல் அந்த பிரச்சனையை உங்கள் மீது இழுத்து கொண்டு விடாதீர்கள். கடைசியில் அங்கு இருப்பவர்கள் அனைவரும் உங்கள் பக்கம் திரும்பி உன்னால் தான் இவ்வளவு பிரச்சனையுமே வந்தது என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அப்பொழுது யாராரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் இறங்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். அவனவன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது. எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி செய்கிறேன். நீ முதலாளாக போய் நின்று கொண்டு யாரோ ஒருவன் அழைக்கிறான், எனக்கு உதவி செய்யுங்கள், என் பக்கத்து வீட்டில் இருப்பவன் தான் என்னை கூப்பிடுகிறான், நான் போய் அங்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி போய் செய்து தேவையே இல்லாமல் உங்களின் மீது பழிகளை சுமத்தி கொண்டு வராதீர்கள். நன்மைகளே உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். நான் உனக்காக இங்கு எல்லா விஷயத்திலும் உழைக்க தயாராக இருக்கிறேன். காலம் முழுவதும் நீ ஜெயிப்பதற்கு தயாராக இரு. இனிமேல் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். எல்லா விஷயத்திலும் அற்புதங்கள் நடந்திடும். சந்தோஷங்கள் இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களும் அடுத்தடுத்து வந்திடும். சந்தோஷமாக இருங்கள். எந்த ஒரு நிலையிலும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். நான் இருப்பேன் உனக்காக எப்பொழுதும். ஒவ்வொரு நாளும் இருந்து உன்னை வாழ வைத்து கொண்டுதான் இருப்பேன். யார் பேசுவதையும் தேவையில்லாமல் கண்டு கொள்ள வேண்டாம். நல்லதே நடக்கும். ஒவ்வொரு நாளும் இன்பங்களும் உன்னை வந்து சேரும். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.